இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோடு தொடங்கியது. ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது உரையை படிக்க மறுத்துவிட்டார். தமிழ்நாடு அரசு கொடுத்த உரையை போன வாட்டி சில பகுதிகள் மட்டும் ஸ்கிப் பண்ணார். இந்த வாட்டி உரையவே படிக்க முடியாதுன்னு உட்கார்ந்துட்டார். ஆனால் அவர் உரையை படிக்க முடியாது என்று சொல்லி உட்கார்ந்த பிறகு சட்டப்பேரவையில் நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, ஒன்றும் தரம். ஆமாம், தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பரபரப்பான டேர்னிங் பாயிண்ட்ஸ், திருப்பு முனை நிறைந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சினிமாவில், அந்த மாதிரி ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி சட்டப்பேரவை. அதிலும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து செஞ்ச தரமான சம்பவமாக இருக்கட்டும், அதே மாதிரி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்த சம்பவங்கள், இது எல்லாத்தையும் விரிவாக வீடியோவோடே இருக்குது. வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காண கண்கொள்ளா காட்சி. அது பாருங்கள். வழக்கம் போல் இந்த முறையும் ஆளுநர் தெரித்து ஓட்டம் எடுத்திருக்கிறார் சட்டப்பேரவையில் இருந்து. முழுமையாக வீடியோவுக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரைங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முதல்ல நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்குள்ளே வீடியோவே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். எல்லாமே வீடியோவாக இருக்குது. அப்போ வீடியோவை பார்த்துட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். முதல்ல ஆளுநர் உரையை தொடங்குகிறார். தொடங்கும்போது ஆளுநர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பாருங்கள். அவர் தான் முழு உரையை வாசிக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டு உட்கார்றாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு முதலமைச்சர் என்ன செஞ்சார், சபாநாயகர் அப்பாவு என்ன செய்தார், உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், துரைமுருகன் என்ன செய்தார், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வீடியோவோட காட்டுறேன். இப்போது ஆளுநர் பேசிய சின்ன அந்த பேச்சு. Friends, my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address. Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. Jai Hind, Jai Bharat, நன்றி. பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு ஆளுநர்? முழு உரையை தான் படிக்கணும். நான் ஏற்கனவே கடந்த முறையே சொன்னேன். இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலும் இறுதியிலும் 2 முறை தேசிய கீதம் நீங்கள் இசைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை அப்படிங்கிறாரு. அதாவது மரபு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், தமிழ்தாய் வாழ்த்தோடு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவோம், நிறைவு செய்கின்ற பொழுது தேசிய கீதம் பாடுவோம் இல்லையா? இதுதான் மரபு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஆரம்பிக்கும் போது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா தேசிய கீதம் பாடி முடிச்சோன்னா கிளம்பி போயிடலாம், அதுதான் விஷயம். இல்லைன்னா இப்போ சர்ச்சை வருது, இவர் பாதியில் கிளம்பி போகிறாரு, தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக ஆளுநர் வெளியேறிவிட்டார், ஆளுநருடைய தேசபக்தி இவ்வளோதானா அப்படின்னு கேள்வி வருது. இப்போ அதுக்காக அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த உரையில் தகவல்களின் அடிப்படையிலும், அதாவது தமிழ்நாடு எங்கெங்கே எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, என்னெல்லாம் சாதிச்சிருக்குது, எவ்வளவு முன்னேறி இருக்குதுன்னு நம்ம தகவல்கள் கொடுப்பாங்க. இந்த தகவல்களின் அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் அவர் சொல்கிறது என்னென்னா ஐடியாலஜிக்கல் பாயிண்ட்ஸ், சித்தாந்த அடிப்படையில் திராவிடியன் பாலிசி, திராவிடம் இதெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் என்னால் ஏற்க முடியலை அப்படிங்கிறார். ஏற்க முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. உங்களை யாருங்க இப்போ என்ன கட்டாயப்படுத்தி அதெல்லாம் கிடையாது, ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு ஆளுநராக இருக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் கட்டி பிடித்து அழுதார்களா என்ன? ஏற்க இயலவில்லை என்றால் ரிசைன் பண்ணிட்டு போங்க சார். எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில், தமிழ்நாட்டு மக்களுடைய காசில் இங்கே ஆளுநர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க? கிளம்புங்க வீட்டுக்கு, பிரச்சனை இல்லைங்கிறேன். இப்போ அடிப்படையிலும் நான் ஏற்க முடியாத பகுதிகள் இருக்கின்றன. எனவே அதை என்னால் என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது, நான் வாசிப்பது பொருத்தமற்றதாக இருக்கணும்னு உட்கார்ந்துட்டார். சரியா? உடனே உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர், குறிப்பாக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சிலர்லாம் அதுக்கு அஜிடேட் பண்ணி குரல் எழுப்புகிறார்கள்.
நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சிஎம் வந்து எல்லாத்தையும் அமைதிப்படுத்த சொல்லிட்டு நெக்ஸ்ட், ஏன்னா சிஎம்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் தானே, இவங்க இதைத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது இவர்கள் முன்பே யூகித்திருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் நானே நேற்று இதை குறித்து சில நண்பர்களிடம் பேசினேன். யார்கிட்ட பேசினேங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். என்ன நடக்கும், ஆளுநர் இதை செய்வார் அப்படிங்கிறத நான் நேற்றே யூகித்து சில முக்கியமான அரசியல் புள்ளிகளிடம் இது குறித்து பேசினேன். என்ன செய்வார், என்ன செஞ்சால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசணும். அப்போ ஆளுநர் இப்படி செய்வாருங்கிறது எல்லோரும் யூகித்த, ஓரளவுக்கு பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க யூகித்துட்டோம். அதனால் முதலமைச்சர் பின்ன தெரியாமல் இருக்குமா அவருக்கு, அவர் என்ன பண்ணார், ரெடி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு சபாநாயகர், இப்போ இவர் ஆங்கிலத்தில் வாசிப்பார், யார், ஆளுநர் ஆர் என் ரவி ஆங்கிலத்தில் வாசிப்பார். அதன் பிறகு அந்த உரையை சபாநாயகர் தமிழில் வாசிப்பார். இது மரபு. இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கலை, நல்லதாக போச்சு, நேரம் மிச்சம். சபாநாயகரை தமிழில் வாசிக்க சொல்லுங்கள். சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆளுநர் உரையை தமிழில் வாசிக்கிறார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆளுநர் உரைனா ஏதோ ஆளுநர் தயாரிக்கிற உரை இல்லை, தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கும், அதை அவர் படிக்கணும். இப்போ குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்றம் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் உரை எழுதுவார் இல்லை, அரசு எழுதி கொடுக்கும். அரசினுடைய திட்டங்களை குடியரசுத் தலைவர் சொல்லுவார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுது, என்ன செய்ய போகுதுங்கிறத ஆளுநர் சொல்லணும். இதான் மரபு. இவர் சொல்ல மாட்டேன்னாரு. இப்போ அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் முழுமையாக அதை தமிழில் படிக்கிறார். படிச்சுக்கிட்டே வர்றவர் படித்து முடிக்கும்போது, ஆஹா என்ன காட்சிங்கிறீங்க அது, அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, வேண்டாம் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் சபாநாயகர் அப்பாவு பேசுனதை நீங்கள் வீடியோவாக பார்த்துருங்க. ஏன்னா வீடியோவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதன் பிறகு இன்னும் சில வீடியோ இருக்குது, நம்ம அதை பேசுவோம். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள், எங்கள் மனதில் இருப்பதை, இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்கிறாரு, ஐயா இது மரபல்ல நீங்கள் செய்கிறது, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் தேசிக்கு தான், இதான் மரபு, நீங்கள் இதை பேசுகிறீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஆளுநர் ஒரே முழுசாக படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் கேட்கட்டுமா, நீங்கள் மட்டும்தான் கேட்பீங்களா, நானும் கேட்கட்டுமா? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, தமிழ்நாடு இவ்வளோ பெரிய மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க, இவ்வளோ சிக்கல் இருக்குது, மக்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே, இங்கே வந்து எல்லாத்தையும் நல்லா பேசுகிறீங்களே, ஒரு 50,000 கோடி ரூபா நிதி ஒன்றிய அரசிட்ட பேசி PM கேர் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் அப்போ சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இடையில வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி நறுக்குன்னு 2 குத்தி விட்றாரு. என்ன சொல்கிறாரு, PM கேர் ஃபண்டுன்னு சும்மா சொல்லலை, அதில் ஒரு வரி சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, மக்களால் கணக்கு கேட்க முடியாத PM கேர் ஃபண்டும் பாரு. எப்படி அது உண்மை, ஏன்னா மக்கள் கணக்கு கேட்க முடியாது சொல்லிட்டாங்க, மக்கள் கணக்கு கேட்டாங்க, ஐயா PM கேர் ஃபண்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு RTI தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கணக்கு கேட்டதற்கு பதில் வந்துச்சு. என்ன பதில் தெரியுமா, PM கேர் ஃபண்ட் என்பது ஒரு அரசு நிறுவனம் அல்ல, அது ஒரு அரசு சாரா நிறுவனம், அரசுக்கும் அதுக்கு என்ன கிடையாது. அதனால் அரசு நிறுவனமாக இருந்தால் தான் பொதுமக்கள் கணக்கு கேட்க முடியும், இது அரசு சாரா நிறுவனம் என்பதால் நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் பொதுமக்களால் கணக்கு கேட்க முடியாத அந்த PM கேர் ஃபண்டில் ஏகப்பட்ட ரூபா வச்சுருக்கீங்கள, அதுலேருந்து தமிழ்நாடு கொஞ்சம் கொடுங்க என்று நான் கேட்கட்டுமா அப்படின்ட்டாரு. ரைட்டா? இப்போ ஆளுநருக்கு தெரியுது இவர் நம்மளை தான் ஏதோ சொல்கிறாரு, ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியாது, கொஞ்சம் தெரியும்னு வைங்க, கொஞ்சம் தமிழ் தெரியும். ஆமாம், மோடி பேசுவார்ல, அன்பிற்கும் வணக்கம், அந்த மாதிரியான தமிழ்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, அது நம்ம வந்து பகடி செய்யலை, ஓட்டு வாங்குறதுக்காக செய்கிற ஒரு உத்தியில் அதுவும் ஒன்று இருக்கட்டும், அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ இவர் இப்படி சொல்கிறார். அடுத்தது ஒன்று சொன்னார் சபாநாயகர் அப்பாவு, அதுதான் எனக்கெல்லாம் பக்கோன்னு இருந்துச்சு, என்ன இறங்கி அட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணார் அடுத்தது, இதெல்லாம் இருக்கட்டும், சாவர்கருக்கும் கோட்சேவின் என்னது அந்த வழியில் வந்தவர்களுக்கும், சாவர்கரின் வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் சளைத்தவர்கள் இல்லை யார், தமிழ்நாடு சட்டமன்றமோ நாங்களோ
அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஐடியாலஜிக்கலாக ஆளுநரை கோட்சேவின் சாவர்கரின் வழியை ஏற்றுக்கொண்ட அந்த சித்தாந்தத்திலேருந்து வந்தவர்கள். தட் மீன்ஸ் ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்தை சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தவாதிகள், பாரதிய ஜனதா கட்சியினராக இருக்கட்டும் அல்லது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது ஆளுநர் RN ரவியாக இருக்கட்டும், நீங்கள்லாம் ஒன்றிய அரசில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஆளுநராக வந்து இருந்துக்கிட்டு எங்களை வந்து என்ன செய்றீங்க, பாடாப்படுத்துறீங்க. உங்களுக்கே இவ்வளவுன்னா, அந்த ஊரை சொல்லுவான்ல, உனக்கே இவ்வளவுன்னா நான் என்ன உன்னோட சளைச்சவனா, நான் என்ன சாதாரண ஆளா பாப்பமா அப்படிமோல, அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, சாவர்கரின் வழி வந்தவர்களுக்கும் கோட்சேவின் வழி வந்தவர்களுக்கும் இவ்வளவு இருக்கும்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும், நாங்கள்லாம் என்ன சளைச்சவர்களா அப்படின்னு போட இவருக்கு லேசாக புரியுது. யாருக்கு? ஆளுநருக்கு. என்ன புரியுதுன்னா, ஏதோ சாவர்கர் கோட்சேன்னு சொல்கிறாரு இவர், என்னமோ சிக்கல், நம்மளை தான் திட்டுறாரு, சாவர்கர் கோட்சேலாம் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நம்ம கிளம்பிடுவோம், இனி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செய்கிறாரு, சாவர்கர் கோட்சே பேரை கேட்டோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல ஆளுநர் RN ரவி. பதறி போய் மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதில் ஒரு பக்கத்தில் ஒரு, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஒரு சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சு நான் யூகிக்கிறேன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிருப்பாரு. உங்களை தான் ஆமாம் பாராட்டுறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓகே, அப்போ நம்ம கிளம்பிடுவோமா அப்படின்னு கிளம்பி போகிறாருங்க. நம்ம சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள் இருக்கிறாரே, அவர் எங்கள் ஊருக்காரர், எங்கள் தொகுதிங்க, எங்கள் தொகுதி. எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்னு வைங்களேன், அப்படி வச்சுக்கங்க, எங்கள் தொகுதிக்காரரு. ஆனால் இந்த திருநெல்வேலி குசும்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு கெத்து தான். அவர் சொல்கிறாரு, மாண்புமிகு சபாநாயகர், சனகணமன இன்னும் முடியலை, பாடலை அப்படிங்காரு. யார்? ஆளுநர் போகும்போது சனகணமன இன்னும் போடலை, நில்லுங்க அப்படிங்காரு. என்னென்னா, ஐயா தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி போகக்கூடாது, ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் என்ன எடுப்பீர்கள், தேசபக்தி பாடம் எடுப்பீர்கள். ஆளுநர் விருட்டுன்னு போயிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜனகணமன என்னதான் பாடுவார், ஜனகணமன என்னதான் பாடுவார், ஜனகணமன என்னதான் பாடுவார். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக இது வந்து எனக்கு இந்த காலேஜில் பசங்கள்லாம் சேர்ந்து வாத்தியார் ரேக்கிங் பண்ண மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்லன்னு தெரில. அதாவது சரியாக எடுக்கணும். நான் நினைக்கிறேன், வாத்தியார் சம்பளம் எதுக்கு? சம்பளம் வாங்குற வாத்தியார் பாடம் எடுக்கிறது, வந்தால் ஒழுங்காக வந்த வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி ஆளுநர் உரைன்னா என்ன? ஆளுநர் உரையை வாசிக்கணும். அதில் காமராஜர் பேருக்கு வாசிக்க மாட்டேன், பெரியார் பேருக்கு வாசிக்க மாட்டேன், அம்பேத்கர் பேருக்கு வாசிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. போன வாட்டி அப்படி சொன்னார், இந்த வாட்டி அப்படி சொன்னால், போன வாட்டி அதை சொல்லி மாட்டிக்கிட்டார். எல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம். மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் காமராஜர் பேரை சொல்ல மாட்டீங்க, அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு எல்லோரும் பிடிச்சிக்கிட்டோம். இந்த வாட்டி பார்த்தாரு, ரைட்ரா, நீங்கள் தமிழ்நாட்டை என்னை சுற்றி அடிக்கிறீங்களாடா, நான் வாசிச்சாதானடா பிரச்சனை, நான் எதையாவது விட்டுட்டு வாசிச்சாதானே பிரச்சனை, நான் எதையுமே வாசிக்கலை அப்படின்னு உட்காந்துட்டாப்புல. ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குது. ஆனால் பாஜக இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனங்களை எப்படி காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள், இந்த நாட்டினுடைய மரபுகளை, நாடாளுமன்ற மரபை, சட்டமன்ற மரபை, இந்த நாட்டினுடைய ஜனநாயக கூறுகளை, ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் ஆளுநர்களை கொண்டு எப்படியெல்லாம் அது சுக்காக உடைத்து நொறுக்குகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. கேரளாவில் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. கேரள ஆளுநர் இதே மாதிரி ஆளுநர் உரையை வாசிக்காமல், இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? இப்போ தெலுங்கானாவில் ஒரு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆளுநர் உரையே இல்லை, ஆளுநரை அழைக்கவே இல்லை, ஆளுநர் உரை இல்லாமலே சட்டமன்றம் தொடங்கிடுச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் அதனால தான் புதுச்சேரியிலே உட்காந்துருக்குறாங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக போட்டிருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேயும் அவர் தான் ஆளுநர். ஏன் போகிறதே இல்லைன்னா, அவங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு விமான டிக்கெட் கூட எடுத்து தர மாட்டேங்காங்கன்னு. அக்கா, ஆமாம், நீங்கள் எல்லா ஆளுநர்களும் இப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? ஜனநாயகத்தினுடைய கூறுகளை கொஞ்சமாக மதிக்கணும்ல. இப்போ இதே பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன முடிவு செய்து விடுவார் என்றால், எப்பா எதுக்குப்பா சும்மா வண்டியை போட்டு 4 போலீஸ்காரங்க இல்லையா, எல்லாம் மக்கள் வரி பணம் தானே, ஆளுநர் வர்றாருன்னு கொஞ்சம் டிராஃபிக் நிப்பாட்டி உங்கள் முதலமைச்சர் கூட நிறுத்துறதில்ல, கொஞ்சம் அப்படி இப்படிலாம் வந்து இங்கே வந்து இவர் வரும்போது எல்லாரையும் எந்திரிச்சு நின்று இவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இவர் விருட்டுன்னு பாதியில் எந்திரிச்சு கிளம்பி என்னத்துக்கு? அதனால் அவர் இல்லாமலே நிச்சயம் மேல் சட்டமன்றத்தை நடத்திடுவோம் அப்படின்னு நினச்சிட்டா இல்லையா? வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் மட்டும்தான் ஆளுநர் உரையோடு என்ன செய்கிறது தொடங்குது. முதல் உரையிலேயே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அது இது மரபல்ல, கண்டிக்கத்தக்க ஒன்று. மீண்டும் 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 இவர்கள் நம்முடைய மரபை சிதைக்கிறார்கள், ஜனநாயகத்தை சிதைக்கிறார்கள்.
இப்போ நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டேன், மாநில அரசு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல இவருக்கு என்னது சிக்கல் இருக்குது. இப்போது குடியரசுத் தலைவர் ஆளுநருடைய ஒன்றிய அரசினுடைய உரையை குடியரசுத் தலைவர் எங்கே வாசிக்கிறாரு? நாடாளுமன்றத்தில் வாசிக்கிறார். குடியரசுத் தலைவர் இப்போ இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது அப்படி வச்சுப்போம். இந்த குடியரசுத் தலைவர் தான் அங்கே இருப்பார். இந்த குடியரசுத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர். இப்போ அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. குடியரசுத் தலைவர் இதே மாதிரி அதெல்லாம் கிடையாது, நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாருன்னா என்ன ஆகும்? நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லாம் ஆளுநர்கள் இதே மாதிரி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் நாங்கள் ஆளுநர் உரையை வாசிக்க மாட்டோம், முதலமைச்சர்களுக்கு எதிராக தான் செயல்படுவோம், அந்த மாநில அரசுக்கு எதிராக தான் செயல்படுவோம் என்று செயல்பட ஆரம்பித்தால் என்ன? அதனால் ஏதோ உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, இனிமேல் மொத்த இந்தியாவே உங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, இந்தியா இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் தான், அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. அந்த இந்திரா காந்தி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். ரைட். மிகப்பெரிய 480 இடங்களுக்கு வெற்றி பெற்ற காங்கிரஸ் அணி இன்றைக்கு 100 இடங்களை தொட தடுமாறி கொண்டிருக்கிறது. இதுவும் வரலாறு. 2 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இன்றைக்கு 300 இடங்களில் வெற்றி பெறக்கூடியதாகவும் வரலாறு மாறி இருக்கிறது என்று சொன்னால், 300 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்கு போகிறதுக்கும் வரலாற்றில் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது தம்பி. அதெல்லாம் ஆடாதீங்க ஓவரா. எதுக்கு சொல்கிறேன்னா, வெற்றி ஜெயலலிதா அவர்களே தோற்ற வரலாறு இங்கே உண்டு. கண்ணு கட்டியது வரை கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா இங்கே அரசியலில் தோற்றிருக்கிறார். ரைட்டா? 96 தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்றார். ஸோ அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டங்களை மிதிக்காதீர்கள், ஜனநாயக படுகொலையை செய்யாதீர்கள், அது நல்லதல்ல. அதுவும் தமிழ்நாட்டில் செய்யாதீங்க. தமிழ்நாடு நீங்கள் திருப்பி நான் ஒன்று சொல்லட்டுமா, எடப்பாடி பழனிசாமி இல்லை இப்போ இருக்கிற முதலமைச்சர். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நீங்கள் தலைமைச் செயலகத்துக்குள்ளே நினைச்சலாம், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் நினைச்சலாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளே ரைடு விடலாம் இல்லையா? ஓபிஎஸ் சும்மா இருப்பார், எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருப்பார், நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்துனீங்க, எல்லாமே பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி இப்போ நினைக்காதீங்க. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. அதனால் எல்லாரும் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்குலாம் ஆடமாட்டாங்க, எதிர்வினைகள் சிறப்பாகவே இருக்கும் என்பதை சொல்லி, சிறப்பான தரமானதொரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பார்வையாளனாக, சாமானியனாக, பத்திரிகையாளனாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி, தமிழ்கேள்வி சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.